Welcome to Jesus God Palace in the name of Jesus. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்போதும் நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஒருமித்து துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் 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 பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், மகத்துவம் ஆட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர், அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, வல்லவர், மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கை பாத்திரரே. ஹல்லேலூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே, எங்கள் மத்தியில் இப்போதும் அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ லோகத்தையே எஜமானனே, சிருஷ்டி கர்த்தாவே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சமாதான பிரபு, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சமாதான பிரபு, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கல்வாரி சிலுவையில் வெற்றி பிறந்த தேவன் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவம் நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அக்கினிமயமான தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவர். ஹல்லேலூயா. அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். துதிக்கை பாத்திரரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமையானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமானவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே, எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதனைக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லன் மேய்ப்பரே, நல்ல மேய்ப்பர் அவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் மாட்சிமையான தேவாதி தேவனவர். ஹல்லேலூயா. கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் அக்கினிமயமாகிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல் ஷடாய் எல் ரோயி. ஹல்லேலூயா. ஜீவன் நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவன் நதியாக நம் வாழ்க்கையில் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு போதுமான தேவனவர். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய விடுதலை நாயகன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நமக்கு அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. நம் அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம். எங்கள் அடைக்கலமே. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, உன்னதரே, கண்மலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரிய தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேக நாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கரம் பிடித்த கல்வாரி நாயகன் நம்மை கரம் பிடித்தாரே. ஹல்லேலூயா. நம்முடைய பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நமக்காக அல்லவோ கல்வாரியில் வெற்றி சிறந்த நம்முடைய சாப பாவங்களுக்காக. ஹல்லேலூயா. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தனாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மீது நம்ம மீது எவ்வளவு நோக்கமாய் இருக்கிற தேவன், எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகா சந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேக நாதனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே. ஹல்லேலூயா. அக்கினிமயமானவரே. ஸ்தோத்திர ஸ்தோத்திர. இப்போதும் அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிற தேவாதி தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆதி மந்தவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் மானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் துதிக்கை பாத்திரரே. ஹல்லேலூயா. மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வருகின்ற தேவனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே எல் ஷடாய். ஹல்லேலூயா. மட்டுமாய் பாதுகாத்த தேவனே, இனிமேலும் எங்களை நடத்தி செல்கிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்ம மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை சிறந்து விளங்கும்படி அழைத்தாரே. ஹல்லேலூயா. நம் சிறுமையை கண்டாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் சிறுமையை கண்ட தேவனே. ஹல்லேலூயா. உன்னதரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதிசயங்களை காண
காணப்படுகிற தேவனே ஹalleluya உம்முடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya உமது அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya அக்கினி மயமானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதர் அற்புதர் ஆராதனைக்குரிய தேவன் அற்புதர் ஹalleluya ஹalleluya நமக்கு போதுமான தேவன் அவர் ஹalleluya அவர் உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya ஜீவன் நதியே ஹalleluya வற்றாத ஜீவ ஊற்றே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஹalleluya ஹalleluya அளவற்ற அன்பினால் எங்களை நேசித்தவரே அன்னாதி சிநேகத்தால் எங்களை நேசித்த தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் குடும்பங்களில் விடுதலைகளை கொண்டு வருகிற தேவனே எங்கள் குடும்பங்களில் விடுதலை தருகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அவர் நம்முடைய இரட்சகர் எங்கள் இரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் இரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆட்சிமை நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரனே தூயோனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் எங்களை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஜீவ பாதைக்கு நேராக எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நம்மை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறாரே அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே ஹalleluya பரிசுத்தம் உள்ளவர் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 சிருஷ்டி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya சிருஷ்டி கர்த்தாவே ஹalleluya எங்கள் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya எபினேசரே எஜமானனே ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya 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 எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் அடைக்கலமே எங்கள் கேடயமே ஹalleluya ஹalleluya ஜீவ ஊற்றே வற்றாத ஜீவ நதியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya வல்லவர் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமையானவரே ஹalleluya பரலோக தேவாதி தேவனே ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கு எஜமானனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதர் நீர் அற்புதர் எங்கள் ஆராதனைக்குரிய தேவனே நீர் அற்புதர் அதிசயங்களை காணப்படுகிற தேவனே நீர் அற்புதர் ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கைக்கு போதுமானவரே ஹalleluya உன்னதரே ஹalleluya 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 ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya சிங்கக்குட்டிகளோ கண்ணீருக்கும் அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் படாது ஹalleluya ஹalleluya ஆண்டவரே நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் எங்கள் ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya அமர்ந்த தண்ணீர் அடையில் நடத்தி செல்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அபிஷேக நாதரே உமது எண்ணெயால் அபிஷேகிக்கிறவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya உமது மகத்துவங்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அக்கினி மயமானவரே எங்கள் குடும்பங்களில் அக்கினியாக இறங்கி கொண்டிருக்கிறவரே எல்லா அந்தகார இருள்களை அந்தகார கிரியைகளை நீக்கி போடுகிறவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது தளம்புகளால் நாங்கள் சுகமாகட்டும் விடுதலை தருகிற தேவனே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஜீவ நதியே ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே எங்களை அந்தமதி சிநேகத்தால் நேசித்த அன்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் தேசரே அளவற்ற அன்பினால் நேசித்த எங்கள் தேசரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர வல்லவர் வல்லவர் நீர் நல்லவர் ஆண்டவரே ஹalleluya எங்கள் போதுமானவரே எங்கள் அடைக்கலமே ஹalleluya ஹalleluya எங்கள் வாழ்க்கையின் மூலக்கல்லே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர சிறுமைப்பட்டவர்களை ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஆண்டவரே உமது கரங்களால் அழைத்தவரே கரங்களால் நடத்தி செல்கிறவரே ஹalleluya ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமது நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திர 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 எங்களுக்கு போதுமானவரே எங்கள் தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற தேவாதி தேவனே ஹalleluya எங்கள் ஆலோசனை கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya உமது ஞானத்தால் சிறந்து விளங்கும் பண்ணும்படி ஆண்டவரே ஸ்தோத்திர ஞானத்தை தருகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே நீர் அற்புதர் ஆண்டவரே நீர் அற்புதர் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya துதிக்கு பாத்திரரே துதிகளில் பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம் வழியிட்டு பரலோக நிலையை எங்களுக்கு கற்று தந்தீரே ஹalleluya நித்திய ஜீவ பாதையை கற்று தந்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஒருவருக்கு கெட்டு போகாமல் ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் மீது நோக்கமாய் அழைத்தீரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya மகிமைக்கு பாத்திரரே
நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவர் நீர் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வ வல்லவரே எங்களுக்கு சொந்தமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை எங்களுக்கு தந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம் உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது கர்த்தத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya கிருபை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கிருபையால் எங்களை நேசித்தீரே ஹalleluya ஹalleluya நல்ல மேய்ப்பரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே நல்லவர் எங்களுக்கு போதுமான தேவனே எங்கள் துதிகளில் இப்போது பிரியமாய் இருக்கிறவரே ஹalleluya எங்கள் மத்தியில் இப்போது அசைவாடி கொண்டிருக்கிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya உன்னதரே ஸ்தோத்திரிக்கிறோம் உயர்ந்தவரே ஹalleluya அநாதி ஸ்நேகத்தால் நேசித்தவரே அல்பாவும் ஒமேகாவுமான தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவம் மாட்சிமையான தேவாதி தேவனே நீர் வல்லவர் ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர் ஆராதனைக்குரிய தேவனே ஸ்தோத்திரிப்பவர் ஆராதனைக்குரியவர் மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya வல்ல மீட்பரே ஹalleluya வல்ல மேய்ப்பரே ஹalleluya ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் வல்லவர் ஆண்டவரே வல்லவர் நல்லவர் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே எங்கள் சேனைகளின் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya பரிசுத்தம் உள்ளவன் இனியும் பரிசுத்தமாகட்டும் என்று பரிசுத்த ஜீவ பாதைக்கு நேராக எங்களை நடத்துகிறீரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிறார் தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya உமது மகத்துவங்களுக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya உமது வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறீரே எங்களை அளவற்ற அன்பினால் நேசித்தவரே ஹalleluya எங்கள் நல்ல நேசரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் போதுமான தேவன் ஆண்டவரே எங்கள் அடைக்கலமே மூலைக்கையே எங்கள் வாழ்க்கையின் மூலைக்கல்லே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே வல்லவர் ஆண்டவரே எங்களுக்கு போதுமான தேவன் ஆண்டவரே எங்கள் கேடகமே ஹalleluya உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அற்புதரே ஸ்தோத்திரம் ஆராதனைக்குரிய நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே எங்கள் மனவாளனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஹalleluya எங்கள் சமாதான பிரபுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களுக்காக அல்லவோ சமாதானத்தை வைத்து சென்று ஹalleluya ஹalleluya ஆதியில் ஜலத்தில் அசைவாடிய தேவனே இப்போது எங்கள் மத்தியில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிற கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் உமது வல்லமையாய் நீர் எங்கள் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகிமைக்கு பாத்திரரே மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நீர் நல்லவர் ஆண்டவரே சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீர் அதிசயமானவர் ஆண்டவரே நீர் அதிசயங்களை காணப்படுகிற அதிசய தேவனவர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நீர் நல்லவர் ஹalleluya 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 எங்கள் ஆராதனைக்குரியவரே ஹalleluya ஹalleluya எங்கள் போற்றுதலுக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் துதிக்கு பாத்திரரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya நித்திய ஜீவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நித்திய ஒளியே ஒளியாகிய தேவனே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஹalleluya உலகத்தின் ஒளியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya 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 இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அற்புதம் 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 ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உமது கர்த்தத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம் உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம் ஹalleluya பரிசுத்த தேவாதி தேவனே ஹalleluya நன்றியோடு பார்க்கிறோம் ஹalleluya மட்டுமாய் ஆண்டவரே கழிந்த மாசம் முழுவதும் ஆண்டவரே எங்களை கண்ணன் மணி போல் பாதுகாத்த கிருபைக்காக உம்மை நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹalleluya 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 ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே எங்களை கண்ணன் மணி போல் பாதுகாத்தீரே ஹalleluya உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் துதிக்கு பாத்திரரே ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஹalleluya இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடுவோம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான் ஜெயம் கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயம் கொடுக்கும்
தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையால் அபிஷேகியும் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் கலிகோர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே கலிகோர்ந்து மகிழ கர்த்தராவியே வல்லமையாய் இங்கு கிரியை செய்திடுவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே கட்டுகள் தடைகள் உடையவே கண்ணீர் கவலைகள் நீங்க வாருவே ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே ஞானத்தால் நிரப்பி நித்தம் நடத்திடுமே துணையாளனே துணை நின்றிடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே தேவசாயலாய் என்னை மாற்றிடுமே ஆசீர்வாத மழை பொழிந்திடுமே ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகியம் 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 எல்லாம் சேர்ந்தே பாடலாம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகியம் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகியம் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் ஜெயங்கொடுக்கும் தேவ ஆவியே அசைவாடும் இவ்வேளையில் தூய ஆவியே துதி உமக்கே ஆவி மழையா அபிஷேகியம் 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 இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 15. எல்லோரும் என்னோடு சேர்ந்து வாசியுங்கள். ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொண்டால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். திருடன் கண்ணமிடுகையில் கண்டுபிடிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு செத்தால் அவன் நிமித்தம் இரத்த பலி சுமராது. சூரியன் அவன் மேல் உதித்திருந்ததனால் அவன் நிமித்தம் இரத்த பலி சுமரும். திருடன் பதில் கொடுத்து தீர்க்க வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தால் தான் செய்த களவுக்காக விலைப்பட கடவன். அவன் திருடன மாடாவது கழுதையாவது ஆடாவது உயிருடனே அவன் கையில் கண்டுபிடிக்கப்பட்டால் இரட்டிப்பாய் அவன் கொடுக்க வேண்டும். ஒருவன் புறனுடைய வயலிலாவது திராட்சை தோட்டத்திலாவது தன் மிருக ஜீவனை மேயவிட்டால்
அவன் தன் சுய வயலிலும் திராட்சை தோட்டத்திலும் உள்ள பலனில் உத்தமமானதை எடுத்து பதில் செலுத்த கடவன். அக்கினி எழும்பி முச்செடிகளில் பற்றி தானிய போரையாவது விளைந்த பயிரையாவது வயலுள்ள வேற எதையாவது எரித்து போட்டதே ஆனால் அக்கினியை கொளுத்தினவன் அக்கினி சேதத்துக்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஒருவன் பிறனுடைய வசத்தில் திரவியத்தையாவது உடைமைகளையாவது அடைக்கலமாக வைத்திருக்கும் போது அது அவன் வீட்டிலிருந்து திருடப்பட்டு போனால் திருடன் அகப்பட்டான் ஆகையில் அவன் அதற்கு இரட்டிப்பாய் கொடுக்க வேண்டும். திருடன் அகப்படாதே போனால் அந்த வீட்டுக்காரன் தானே பிறனுடைய பொருளை அபகரித்தானோ இல்லையோ என்று அறியும்படி நியாயாதிபதியிடத்தில் அவனை கொண்டு போக வேண்டும். வஸ்திரம் முதலியவைகளில் யாதொன்றி பிறனொருவன் தன்னுடையது என்று சொல்லி குற்றம் சாட்டினால் இரு திறத்தாருடைய வழக்கம் நீதிபதிகளிடத்தில் வரக்கடவது. நியாயாதிபதிகள் எவனை குற்றவாளி என்று தீர்க்கிறார்களோ அவன் மற்றவனுக்கு இரட்டிப்பாக கொடுக்க கடவன். ஒருவன் தன் கழுதையாவது மாட்டையாவது ஆட்டையாவது மற்ற யாதொரு மிருக ஜீவனையாவது பிறன் வசத்தில் விட்டிருக்கும் போது அது செத்தாலும் சேதப்பட்டு போனாலும் ஒருவரும் காணாதபடி ஓட்டி கொண்டு போகப்பட்டாலும் அவன் தான் பிறனுடைய பொருளை அபகரிக்கவில்லை என்று கர்த்தர் பெயரில் இடும் ஆணை அவர்கள் இருவருக்கும் நடுதீர்க்க கடவது. உடையவன் அதை அங்கீகரிக்க வேண்டும், மற்றவன் பதிலளிக்க வேண்டியதில்லை. அது அவன் வசத்திலிருந்து திருடப்பட்டு போயிட்டானால் அவன் அதன் எஜமானுக்கு அதற்காக உத்தரவாதம் பண்ண கடவன். அது பீருண்டு போயிட்டானால் அதற்கு சாட்சியை ஒப்புவிக்க வேண்டும். பீருண்டதற்காக அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டியதில்லை. ஒருவன் புறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினதுண்டானால் அதற்கு உடையவன் கூட இராத போது அது சேதப்பட்டாலும் செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண வேண்டும். அதற்கு உடையவன் கூட இருந்தானாகில் அவன் உத்தரவாதம் பண்ண வேண்டுவதில்லை. அது வாடகைக்கு வாங்கப்பட்டிருந்தால் அது அவன் வாடகைக்கு வந்த சேதம். இப்படியாக இந்த வேதத்தில் நாம் பார்க்கும்போது நாம நேற்றைக்கு பார்த்தோம், அந்த தேவன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கிற அந்த கற்பனைகள், அந்த முதலாவதாக எந்த கட்டளைகளை கொடுத்தார் என்றால் 10 கட்டளைகள். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், தேவனுக்கு எப்படியாக அவர்கள் பிரியமாக வாழ வேண்டும், என்னென்ன கட்டளைகளை எப்படியாக ஃபாலோ பண்ணணும் என்று நாம பார்த்தோம். எப்படியாக அவர்கள் ஃபாலோ பண்ண வேண்டும் என்று நாம பார்த்தோம். 10 கட்டளைகள். தேவன் மட்டும்தான் அவர்கள் அவரை மட்டும்தான் தொழுது கொள்ள வேண்டும். அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்ட தேவன் இவரே. அதனால் தேவனாகிய கர்த்தரே அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டதனால் அவரை மட்டும்தான் அவர்கள் தொழுது கொள்ள வேண்டும். யாதொரு விக்கிரகங்களை அவர்கள் ஆராதிக்கவும் கூடாது, செய்யக்கூடாது. அவருடைய நாமத்தை வீணே வழங்கக்கூடாது. அடுத்ததாக பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், கொலை செய்யாதிருப்பார்கள். இப்படியாக 10 கற்பனைகளை, யாதொரு பொருளையும் புறனுடைய எந்த ஒரு பொருளையும் இச்சிக்க கூடாது. இப்படியாக அவர்கள் வாழ வேண்டிய வழிமுறைகளுக்கான கட்டளைகளை முதலாவதாக கொடுத்தார். அடுத்ததாக அவர்களுடைய அடிமைகள், அவர்களுக்கு அடிமை வேலை செய்கிறவர்களை எப்படி நடத்த வேண்டும் என்று தேவன் கொடுத்தார். பாருங்கள், எப்படி தேவன் ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் சுதந்திரவாளியாக இருக்கிற அந்த ஜனங்கள் எப்படியாக அவர்கள் வாழ வேண்டும் என்று முதலாவதாக அவர்களுக்கு கட்டளையை கொடுக்கிறார். அடுத்து அவர்களுக்கு வேலை செய்கிற அடிமைகளுக்கு கட்டளைகள் கொடுக்கிறார், எப்படியாக அவர்களை நடத்த வேண்டும். ஒரு அடிமை ஒரு வீட்டில் வேலைக்காரன் இருந்தால் அந்த காலத்துல எல்லாம் விலைக்கு வாங்குவார்கள் வேலை செய்வதற்காக, அடிமைகளாக. அப்ப அவர்கள் எப்படியாக வாழ வேண்டும், அவர்களை எப்படி இவர்கள் நடத்த வேண்டும், அப்படியாக அவர்களுக்கு அந்த வழிமுறைகளையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார். அடுத்து அவர்களுக்கு வீட்டுகளில் உள்ள ஆடு மாடுகள், தோட்டங்கள், இப்படியாக அவற்றை எப்படி நடத்த வேண்டும், அவற்றிற்கு மனுஷன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள், கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், எது செய்வார்களோ அதுக்கு ஏற்ற தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பல்லுக்கு பல், காலுக்கு காலை வெட்டினா காலை வெட்டணும், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, இப்படியாக என்ன பண்ணுகிறார்களோ அப்படியாக மிருக ஜீவன்களுக்கும் அவர் தண்டனை, இது தப்பு பண்ணால் அதற்கான தண்டனைகளையும் கொடுத்தார். மாடு முட்டி சத்தால் அந்த மாடை அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்படியாக குழி ஒரு பள்ளம் தோண்டி விட்டார்கள் என்றால் அதை மூடாத என்றால் அதுக்கு காரணமானவர்கள் அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டும். இப்படியாக எல்லா விதத்திலுமே அவர் வைத்திருந்தார். அடுத்ததாக இப்ப திருடி விற்கிறாங்க, ஒரு ஆடு மாடு இதெல்லாம் திருடி விற்கிறாங்கன்னா அதையும் கூட தேவன்கிட்ட எல்லாவற்றையும் அவங்க கேட்டிருப்பாங்க. அதனால்தான் தேவன் இதையெல்லாம் கொடுக்கிறாரு. அப்ப திருடர்களும் ஒரு கூட்டம், அங்கே திருடர்களும் இருக்கிறார்கள். அப்ப ஒரு மற்றவனுடைய ஒரு ஆடை திருடி விட்டாலோ இல்ல ஒரு மாடை திருடி விட்டாலோ அதுக்கு பதிலாக
அந்த திருடன் அவன் என்ன பண்ண வேண்டுமென்றால் 4 ஆடுகளை, ஒரு ஆடு திருடனாயினா அவனை கண்டுபிடிக்கும் போது 4 ஆடுகள் அவன் திருப்பி அதுக்கு பதிலாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு மாடை திருடி விற்றான் என்றால் 5 மாடுகளை அவன் அதற்கு பதிலாக அவன் அங்கே கொடுக்க வேண்டும். அதே மாதிரி திராட்சை தோட்டங்களை எல்லாம் மேய்ந்து வைத்தால் அதற்காக அந்த சேதத்துக்கான பணத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். யாருடைய ஆடு மாடுகள் சென்று வயல்வெளிகளில் சென்று அந்த இதுகளை மேய்ந்தாலோ, இல்லை திராட்சை தோட்டங்களை சென்று இது பண்ணினாலும், இல்ல வேற ஒரு பொருளை நாசப்படுத்தினாலும் அதற்கு அந்த எஜமானன் தான் அதுக்கான பணத்தை அவர்களுக்கு கிரியமாக கொடுக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு திருடன் திருடி ஒரு பொருளை ஒரு ஆடு மாடு ஏதோ ஒன்று திருடி விட்டால் அவன் 2 மடங்காக அதற்கான பணத்தை கொடுக்க வேண்டும். இப்படியாக ஆண்டுபடி அந்த 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 நியாயங்கள் பாருங்க எவ்வளவு அழகாக இருக்கிறது. கரெக்டா ஒரு நியாயங்கள் பண்ணி வைத்திருக்கிறார். ஒருத்தன் திருடனாயினா அதுக்கு ஏற்ற பலனை அவர்களுக்கு கொடு. அதே மாதிரி குற்றவாளியாக அவன் தீர்க்கப்பட்டால் 2 மடங்கு அவன் தான் குற்றவாளி, இவன் தான் திருடனாய், இல்ல இவன் தான் இந்த காரியத்தை செய்தான்னு அங்க உண்மை தன்மை தெரிந்து போனால் உடனே அவன் 2 மடங்காக கிரியம் செலுத்த வேண்டும். அவனை கண்டுபிடிப்பதற்காக கண்டுபிடிக்கவில்லை. இப்ப திருடனவே ஓடி பொருளை எடுத்துட்டு ஓடி, இப்ப தெரிந்தவங்க வீட்டுல ஒரு பொருளை வைக்கிறாங்க. இப்ப இவங்க வீட்டுல உள்ள ஒரு பொருளை ஒரு ஆளு அடமானமாக இல்லைன்னா கடனாக வாங்கி அவங்க வீட்டுல வைத்திருக்கிறாங்க, அல்ல ஆடு மாடுகளை வைத்திருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருந்து திருடு போச்சுன்னா அதுக்கு கூட ஆண்டவர் நியாயம் செய்து வச்சிருக்கிறாங்க. இப்ப ஒரு வீட்டுல அவங்க வெளியூர் போயிருக்கலாம், அப்ப அவங்க இனி ஒரு ஆளுக்கு ஒப்படைப்பாங்க, நீங்க பொறுப்பா இதை வச்சுக்கொள்ளுங்க, நாங்க வரும்போது திருப்பி வாங்கிக்கிறோம் அப்படின்னு கூட செய்திருக்கலாம். அப்ப அந்த பொறுப்பு யார்கிட்ட போகிறதோ அவங்கதான் அதுக்கு பொறுப்பு, அதையும் கூட தேவன் வச்சிருக்கிறான். அங்க இருந்து திருடிட்டு போய் அந்த திருடனை பிடிச்சா அவன் அந்த கிரியை செலுத்தலாம். இல்ல இவங்கதான் அதுல தப்பு பண்ணியிருந்தோம், அந்த அந்த சொந்த யார்கிட்ட அந்த பொருள் இருக்கிறதோ அவங்கதான் அந்த கிரியத்தை செலுத்தணும். இல்ல அவங்க தப்பு பண்ணலன்னு சொன்னா அது நியாயாதிபதிகள்கிட்ட போய் அவங்க அதற்கான பதில்களை, அது இவங்க தப்பு பண்ணல அப்படின்னா அதுக்கான தீர்ப்புகள் இருக்கு. இப்படியாக ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தீர்ப்புகளை வைத்திருக்கிறார். இரவல் வாங்கின பொருளுக்கு கூட ஒரு ஆளு நம்மகிட்ட இரவல் வாங்கினாங்கன்னா, இரவல் வாங்கினவங்க தொலைச்சாங்கன்னா அவங்கதான் அதை வாங்கி கொடுக்கணும். அப்படியாக எல்லா விதத்திலையும் தேவன் சரியான அந்த நீதிகளையும் நியாயத்தையும் வகுத்து கொடுத்தார் அந்த ஜனங்களுக்கு. இப்போதும் நாம பார்க்க போதும் கூட இப்ப ஒரு ஆளு இரவல் வாங்கினாங்கன்னா, இப்ப ஒரு பொருளை வாங்குறாங்கன்னா அந்த காலத்துல உள்ள தீர்ப்பு இப்போ இருக்குது. கடனை வாங்கினா இப்ப தொலைச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்கதான் வாங்கி கொடுக்கணும். அது மாதிரி அப்பதான் நியாயமா போகும். இல்லைன்னா அது பெரிய சண்டை சச்சரவுகள், பெரிய போராட்டங்கள், அடி இப்படி எல்லாம் பெருசா நடக்கும். அப்ப எதுவுமே இல்லாம நமக்கு ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு பொருள் வாங்கினாங்கன்னா அதை நாம தான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். நாம தொலைச்சோங்கன்னா, இல்லைன்னா அங்க சமாதான குறைச்சல் வரும், பெரிய பிரச்சனைகள் வரும். அது ஒன்று வரக்கூடாது என்றுதான் தேவன் அந்த காலத்திலேயே எவ்வளவு அழகாக அந்த காரியத்தை செய்து வைத்திருக்கிறார். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம அப்படியாக செயல்படும் போது நம்முடைய வாழ்க்கை சமாதானத்துக்கு ஏதுவாக நடக்கும். எந்த பிரச்சனையும் வராது. ஏதாவது தவறலாம், நம்ம கையில இருந்து கூட தவறலாம், ஆனா அதுக்கு பொறுப்பு நாம தான். அந்த பொறுப்புணர்வோடு நாம நடக்கும் போது அது நம்முடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை கொண்டு வரும். நாம யாவரும் இப்போது தன்னைத்தானே சோதித்தறிகிற ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் காலையில முதல் இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தோம், அவருடைய மகிமையில் நாம் எப்படி கடந்து சென்றோம், அவருடைய மகத்துவத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், அவருடைய பிரசன்னத்தில் நாம் எப்படி கடந்து சென்றோம், அவருடைய அன்பில் எப்படி நிறைந்து நின்றோம், ஹல்லேலூயா அவருக்கு பிரியமாய் நாம் எப்படி வாழ்ந்தோம், நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததா ஒரு விஷயம் நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் அதில் தவறுதல் உள்ளவர்களாக இருக்காமல் பார்த்துக் கொள்வோமாக. நாம் நேற்றைக்கு ஒப்பந்தம் பண்ணிவிட்டு நான் தேவனே இனி நான் இதை செய்ய மாட்டேன் என்று இன்றைக்கு நாம் அதை செய்தோம் என்றால் நாம் பொய்யவர்களாகி விடுவோம். தேவனுடைய பார்வையில் நாம் பொய்யுள்ளவர்களாக வாழாதவாறு நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய பார்வையில் நாம் எப்போதும் தேவனுக்கு பிரியமாய் நாம் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியம் உள்ளவர்கள் யார் யார் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனிடம் எதை கேட்டாலும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எப்போதும் நாம் தேவனுக்கு பிரியம் உள்ளவர்களாகத்தான் வாழ வேண்டுமே தவிர நாம் தேவனுக்கு ஒப்புரவு ஆகிவிட்டு நாம் பொய்யுடைக்கிறவர்களாக நாம் மாறுவோம் என்றால் நாம் கேட்கிற நேரத்தில் தேவன் நமக்கு செய்யாதவராக இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும் போது, அவருடைய பிரிய மகளாக நாம் வாழும் போது அவர் நமக்கு கேட்கிறதை அவர் செய்து தருகிறவராக இருக்கிறார். ஆமே ஸ்தோத்திரம். நாம் எதில் குறைவுள்ளவர்களாக இருந்தோமோ அதில் நாம் ஒப்புரவாகி கொள்வோமாக. ஆமே ஸ்தோத்திரம். இப்போதும் கல்வாரி சிலுவைக்கு நேராக நம்மை திசை திருப்போமாக. அப்படியே ரத்தத்தால் நம்மை மூடிக்கொள்வோமாக, நம்மை மறைத்துக் கொள்வோமாக. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு குடும்பத்தில் தேவனுடைய ரத்தம் இருக்குமானால்
அப்படியே ரத்தம் அந்த குடும்பத்தை சூழ்ந்திருக்குமானால் எந்த அந்த காலத்துக்கும் இடமில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஹalleluya. அங்கே அந்த எகிப்து ஜனத்தை காப்பாற்றியது கூட அந்த ஆட்டின் ரத்தம் எந்தெந்த இடங்களில் பூசப்பட்டிருந்ததோ அங்கே சங்காரம் நடக்காமல் இருந்தது, அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அதே போல தேவனுடைய ரத்தம் நம்முடைய குடும்பங்களில் இருக்குமானால் அது நம்முடைய வாழ்க்கையை பாதுகாப்பை கொண்டு வரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது வியாதிகளை எல்லாம் தேவனிடம் வையுங்கள், சிலுவைக்கு நேராக வைங்க. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பரிசுத்த குறைச்சலான காரியங்களை எல்லாம் கொண்டு வைங்கள். தேவன் அதை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். இப்போது ஆண்டவரே ரத்தம் ஆண்டவரே ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரீரங்கள் இறங்கட்டும், வியாதியா இருக்கிற பகுதிகளில் இறங்கட்டும் ஆண்டவரே. அங்கே ஒரு விடுதலையை காணப்படுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மது ரத்தம் ஜெயம் ஆண்டவரே. மது ரத்தம் ஆண்டவரே குடும்பங்களில் ஜெயத்தை கொண்டு வர, குடும்பங்களில் ஆண்டவரே பரிசுத்த குறைச்சலான காரியங்களை ஆண்டவரே முது சமுதிரத்தில் வைக்கிறோம். அங்கே முது ரத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தமாக்கப்படுவதாக. மகிமைப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவருடைய ஆவி ஆத்மா சரீரங்கள் உமது ரத்தம் இறங்கி அவர்களை சுத்திகரிக்கப்படுவதாக, குடும்பத்தை சுத்திகரிப்பதாக. ஹalleluya. உமது பரிசுத்த ஆண்டவரே நித்திய ஜீவ பாதைக்கு நேராக குடும்பங்கள் திசை திருப்பப்படுவதாக. இப்போது எல்லோரும் அவங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தினமும் நாம் தேவனோடு கேட்க வேண்டும். அவர் நமக்கு செய்கிற தேவன், அவர் ஒருவரே நமக்கு செய்கிற தேவன். அவரோடு நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை எல்லாம் அவருடைய சொல்லுங்கள். அவர் நமக்கு நிறைவாக்கி தருகிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்வின் குறைகளை எல்லாம் நிவர்த்தி பண்ணுகிறவர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போது இருக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிடுவீராக, ஒவ்வொருவரையும் மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே உம்முடைய நாம குடும்பங்களில் மகிமை அடைவதாக. பலப்படுத்தும் வாலிப பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. வாலிப பிள்ளைகள் மாய வலைகளில் சிக்கி தவிக்காதவர் வேலை எடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்களை திசை திருப்பி வழி நடத்துவீராக. பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஆண்டவரே குடும்பங்களில் பெற்றோரும் பிள்ளைகளுக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாகவும், பிள்ளைகள் பெற்றோருக்கு சமாதானம் கொடுக்கிற பிள்ளைகளாகவும் ஆண்டவரே குடும்பத்தை ஒரு அன்பின் ஐக்கியம் உருவாகும்படி நீர் அந்த குடும்பங்களை மாற்றி அமைப்பீராக, எடுத்து கட்டுவீராக. சமாதானத்துக்கு ஏதுவாக குடும்பங்களை மாற்றி அமைத்துக் கொள்வீராக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது பிரசன்ன குடும்பங்களில் நிறைவாய் இருக்கட்டும் ஆண்டவரே. உமது கிருபை குடும்பங்களில் நிறைவாய் இருக்கட்டும். ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றும் ஒவ்வொரு குடும்பத்தையும் எல்லாரும் ஜெபித்து ஆண்டவரே துதி ஒவ்வொரு குடும்பங்களிலும் துதி ஏறெடுக்கப்படுவதாக. ஒவ்வொரு குடும்பங்களும் உமது துதியால் மகிமைப்படுவீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஏறெடுக்கிற துதியினால் நீர் மகிமைப்படுவீராக. அந்த குடும்பங்களில் ஆண்டவரே ஜெப ஆவியால் நிரப்பும் ஆண்டவரே. துதியின் ஆவியால் குடும்பங்களை நிரப்பும் ஆண்டவரே. மாம்சமான யாவின் மேல் உங்களுடைய ஆவியை ஊற்றுவேன் என்றேன். இப்போது ஆண்டவரே உமது துதியின் ஆவி ஆண்டவரே உண்மை துதிக்கிற ஆவியாக துதியின் ஆவி அங்கே குடும்பங்களில் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகிமைப்படுத்தும் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கான படிப்புக்கான ஆண்டவரே ஆலோசனைகளை கொடுத்து வழி நடத்தும். என்ன படிக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை கொடுத்து நடத்துவீராக. மேலும் இந்த ஹாலிடேஸ் நாட்களில் அவர்கள் அந்த நாட்களை நல்லபடியாக பயன்படுத்துவதற்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து நடத்தும். உமது வசனங்களால் அவர்களை நிரப்புவீராக. ஆண்டவரே கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் வெளியே வரும்படி நீர் உதவி பண்ணுவீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. பழக்கத்தில் அடிமையா இருக்கிறவர்களை எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம். அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுவீராக. குடும்ப சமாதானத்துக்கு ஏதுவாக நீர் எடுத்து கட்டுவீராக. ஸ்தோத்திரம். அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி பண்ணுங்க ஆண்டவரே. மேலும் தொலை தூரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களும் சமாதானத்தோடு வாழ உதவி பண்ணுங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் திருமணத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல ஆண்டவரே ஏற்ற வரங்களை ஆயத்தம் பண்ணுங்க. ஒவ்வொருவருடைய குடும்பங்களை மகிமைப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இப்போது எதற்கெல்லாம் ஜெபிக்கிறார்கள் எல்லாத்துக்கும் பதிலை கட்டளைங்க. மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நாம இப்போது ஒரு அந்த தேசத்துக்காக ஜெபிக்கலாம். தேசத்தின் சீர்கேடுகளை எல்லாம் தேவன் நீக்கி போட்டு பரிசுத்தப்படுத்த வேண்டும். தேசத்தை ஒவ்வொரு தேசங்களையும் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களையும் தேவன் அப்படியாக செய்ய வேண்டும். அதுக்காக ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே தேசங்களை எல்லாம் உமது கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசங்களில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் நினைவு கூறுவீராக. உமது சமூகத்துக்கு நேராக நாங்கள் தேசங்களை வைக்கிறோம் எடுத்து வைக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசங்களில் இருக்கிற சீர்கேடுகளை எல்லாம் நீர் நோக்கி பார்ப்பீராக. எல்லா சீர்கேடுகளையும் நீக்கி போடுவீராக ஆண்டவரே. தேசங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக தேசங்களை திசை திருப்புவீராக. உமது வல்லமை மாம்சமான யாவர் மேலும் உமது அபிஷேகம் ஊற்றப்படும் என்றேன். உமது ஆவியை ஆண்டவரே ஊற்றும் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் உமது ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. உம்முடைய நித்திய ஜீவ பாதைக்கு நேராக அவர்கள் திசை திரும்பும்படியான ஆவியால் நிரப்புவீராக.
எல்லா தேசங்களையும் பரிசுத்தப்படுத்தும், எல்லாரையும் மீட்டுக்கொள்ளும், மகிமைப்படுத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் தேசங்களை இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.